அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லோரும் சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் இந்த நாளில் இந்த குறுஞ்செய்தி, அதாவது அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். அடிக்கடி நான் கேட்பேன், எனக்காக ஜெபம் பண்ணணும்னு. ஜெபம் பண்ணுவீங்க நம்புகிறேன் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தை, சகோதரன் குடும்பத்தை ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லிடுங்க. நாங்களும் உங்களை நினைக்கும் போதெல்லாம் அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் நடத்துவார். சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சிலருக்கு ஒரு பெரிய சந்தேகம், ஏன் நான் அந்நிய பாஷை பேசணும்? தமிழே ஒழுங்காக பேச தெரில, இங்கிலீஷும் ஒழுங்காக பேச தெரில. ஒருவேளை உங்கள் சொந்த தாய்மொழி தெலுங்காக இருக்கலாம், தெலுங்கே ஒழுங்காக பேச தெரில, எழுதவும் தெரில. பிரியமானவர்களே, ஒன்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, அந்நிய பாஷை வரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய முக்கியத்துவத்தை வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து அதை நம்ம கடைபிடிக்கலாம். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 14:4 அந்நிய பாஷையை, இப்போ நான் அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்குள்ள பக்தி என்ன செய்யும்? விருத்தி அடையும். பக்தி விருத்தி அடையும். இப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன். முதல் படி பக்தி அப்படின்னு என்ன? பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறது. 2வது பக்தி விருத்தி, அந்த ஆராதனை முடியாமல் ஓடி வராமல் இருந்து பாஸ்டர் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு, அப்புறம் பைபிள் ஸ்டடி எப்போ என்ன ஏது, கிராம ஊழியத்துக்கு போகலாமா வரலாமா, இது பக்தி விருத்தி. 3வது ஒன்று இருக்குது, அது என்னன்னா பக்தி வைராக்கியம். வாழ்ந்தா இயேசுவுக்காக வாழணும். ஆமென். இயேசுவுக்காக மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 17:16 அத்தனை பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை பவுல் கண்டபோது தன் ஆவியில மிகுந்த வைராக்கியம் அடைந்தான். மாம்ச வைராக்கியம் கிடையாது. மாம்ச வைராக்கியம்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அங்கே போக மாட்டேன், வரமாட்டேன், கால் மிதிக்க மாட்டேன். அது மாம்சத்துக்கு அடுத்த வைராக்கியம். ஆவியில் வைராக்கியம் அது எப்போ வரும்னா, அபிஷேகத்தில் நிரம்பி 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 அடிக்கடி பற்பல பாஷைகளை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆவியினாலே உண்டாகிற வைராக்கியம். அந்த விக்கிரக ஆராதனைகளை பார்த்த உடனே, அத்தனை பட்டணத்தில் இருக்கிற அருவருப்புகளை பார்த்த உடனே ஆவியில பவுல் அப்போஸ்தலனுக்கு வைராக்கியம் வந்தது. நீங்க ஆவியினாலே வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கிற டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய ஜெபத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. வைராக்கியமாய் ஜெபிக்கிற மோகன் சியனுடைய ஜெபத்தை பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்களே சில நேரத்தில் வைராக்கியமாய் ஜெபம் பண்ணுவீங்க. அது ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அபிஷேகம். அப்போ இந்த கிருபை உங்களுக்கு வேணும்னா அந்நிய பாஷையை அடிக்கடி பேசுங்க. அந்நிய பாஷை அடிக்கடின்னு சொன்னால் தனிமையில் அடிக்கடி தனியாக போய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த அந்நிய பாஷையை பேசுங்க. ஜெபம் பண்ணிடலாமா? இந்த கிருபையினால் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் பெருகும். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஆன்மீக வைராக்கியம், ஆலயத்தை குறித்த, ஆத்துமாக்களை குறித்த, ஜபத்தை குறித்த, எழுப்புதலை குறித்த, ஆண்டவரே அந்த பின்மாறி வல்லமையை குறித்த ஒரு பலத்த வைராக்கியம் உண்டாகட்டும். அப்பா, வாழ்நாட்களில் ஆத்துமாக்களை நான் இன்னும் ஆதாயப்படுத்தணுங்கிற வைராக்கியம் வரட்டும். கர்த்தர் அப்படியே நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஹிந்தி மொழியில் இதை மொழிபெயர்த்து நம்ம அனுப்புகிறோம் இல்லையா? ஏராளமான வட மாநில மக்கள் சந்திக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.